ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் வாணி ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஒவ்வொரு குடிமகனையும் அதிகாரம் பெற்றவர்களாக திகழச் செய்ய மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். ரயில்வே துறையில் காலியாக உள்ள 1,04,000 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு இம்மாதம் 15ஆம் தேதி முதல் 3 கட்டங்களாக தேர்வு நடைபெறவுள்ளது. இந்திய துறைமுக சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவதற்கான மசோதா குறித்து பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறு மத்திய துறைமுகம், கப்பல் மற்றும் நீர்வழி போக்குவரத்துத்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்டில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஜார்ஜியாவின் இகாட்ரினா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் ஒவ்வொரு குடிமகனையும் அதிகாரம் பெற்றவர்களாக திகழச் செய்ய மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் 138வது பிறந்த தினத்தை முன்னிட்டு வானவில் பண்பாட்டு மையம் சார்பில் காணொலி வாயிலாக நடைபெற்ற விழாவில் பேசிய அவர், பாரதியார் பன்முகத்தன்மை கொண்டவராக திகழ்ந்தார் என்று புகழாரம் சூட்டினார். தேசியத்தையும் தமிழையும் இரு கண்களாக பாரதியார் போற்றி வந்ததாக குறிப்பிட்ட பிரதமர், இந்தியாவின் கடந்தகால பெருமைகள் பற்றி மட்டும் பேசிக் கொண்டிருந்தால் போதாது என்றும் தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் செல்வதற்கான செயல்களை வகுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் தெரிவித்தார். அதற்கு ஏற்ற வகையில் மத்திய அரசு தற்போது செயல்படுவதாக அவர் கூறினார். சுதந்திர வேட்கையை மக்களிடையே ஏற்படுத்தி நாட்டின் சுதந்திரத்திற்கு வித்திட்டவர் மகாகவி பாரதி என்று கூறிய பிரதமர் திரு மோடி, பாரதியாரின் பாடல் வரிகளையும் சுட்டிக்காட்டினார். அச்சமில்லை அச்சமில்லை, அச்சம் மென்பதில்லைய, இச்சக்குத்து லோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும். ஏழை எளிய மக்கள் வாழ்வுக்காக குரல் கொடுத்தவர் பாரதி என்றும், தனி ஒருவனுக்கு உணவு இல்லையெனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்ற பாரதியின் பரந்த சிந்தனையையும் பிரதமர் புகழ்ந்துரைத்தார். இனி ஒரு விதி செவம், அதை எந்த நாளும் காப்போம். தனி ஒரு மனிதனுக்கும் உணவு இல்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். பெண்கள் முன்னேற்றத்திற்கு பாரதி முக்கியத்துவம் அளித்ததற்கு ஏற்ப மத்திய அரசும் 15 கோடி பெண்களுக்கு முத்ரா திட்டத்தின் கீழ் கடன் வழங்கி பொருளாதார வலிமை மிக்கவர்களாக மாற்றி இருப்பதாக அவர் கூறினார். பாதுகாப்பு படைகளில் நிரந்தர பணி ஒப்படைப்பு பெற்ற அதிகாரிகள் நிலையில் பெண்கள் செயல்பட அனுமதிக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி, இந்தியாவின் ஒருமைப்பாட்டையும் தமிழின் பெருமையையும் உயர்த்தி பிடித்தவர் பாரதியார் என்றார். மகாகவி பாரதி சுதந்திர போராட்ட வரலாற்றில் தனது பாடல்கள் மூலம் சுதந்திர வேட்கையை பாமர மக்களிடம் பரப்பி சுதந்திர உணர்வினை துளிக்கச் செய்தார். தனது பாடல்களில் தேசிய ஒருமைப்பாட்டிற்கும் பெண் விடுதலைக்கும் சமூக சீர்திருத்தங்களுக்கும் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பெண் விடுதலைக்காக பாடல்கள் இயற்றினார். பல்வேறு மொழிகளில் புலமை கொண்ட பாட்டுக்கொரு தலைவன் பாரதி. இந்நிகழ்ச்சியில் பாரதியாரின் படைப்புகளை கால வரிசைப்படி தொகுத்த திரு சீனி விஸ்வநாதனுக்கு பிரதமர் நடப்பாண்டிற்கான பாரதியார் விருதை வழங்கி கௌரவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி, உஸ்பெகிஸ்தான் அதிபர் திரு ஷவுகத் யோயேவ் ஆகியோர் காணொலி காட்சி வாயிலாக உரையாடினார்கள். அப்போது கோவிட் பாதிப்புக்கு பிந்தைய காலத்தில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது, இருதரப்பு உறவு உள்ளிட்டவை குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இம்மாநாட்டில் பேசிய பிரதமர் திரு நரேந்திரமோடி, பண்டைய காலந்தொட்டே இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் இடையே தொடர்புள்ளதாக கூறினார். தீவிரவாதம், அடிப்படைவாதம் ஆகியவற்றை எதிர்கொள்வதில் இரு நாடுகளும் ஒரே கருத்தை கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வேளாண்மை தொடர்பாக இரு நாடுகளுக்கிடையே ஏற்படுத்தப்பட்டுள்ள கூட்டு நடவடிக்கை குழு முக்கியமான ஒன்று என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். பின்னர் பேசிய உஸ்பெகிஸ்தான் அதிபர், கோவிட் பாதிப்பு காலத்தில் உதவியதற்காக இந்தியாவிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார். பருவநிலை மாற்றம் தொடர்பான பாரிஸ் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு 5 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர், உலகில் 25% புகை மாசுவை அமெரிக்கா வெளியிடுவதாக கூறினார்.
ஐரோப்பா 22% அளவிற்கும், சீனா 13% அளவிற்கும் புகை மாசுவை வெளியிடும் நிலையில், இந்தியாவிலிருந்து 3% அளவிற்கு மட்டுமே புகை மாசு வெளியேறுவதாக அவர் தெரிவித்தார். அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் 33 முதல் 35% வரை புகை மாசு வெளியீட்டை குறைப்பதற்கு இந்தியா உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதற்கிடையே பருவநிலை ஒப்பந்தத்தின் 5ஆம் ஆண்டு நிறைவையொட்டி நாளை நடைபெறவுள்ள சர்வதேச பருவநிலை மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்ற உள்ளதாக அமைச்சர் திரு ஜவ்டேகர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். ரயில்வே துறையில் காலியாக உள்ள 1,04,000 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு இம்மாதம் 15ஆம் தேதி முதல் 3 கட்டங்களாக தேர்வு நடைபெறவுள்ளது. இதுகுறித்து ரயில்வே அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாடு முழுவதும் பல்வேறு நகரங்களில் இத்தேர்வினை எழுதுவதற்கு 2,44,00,000த்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பம் செய்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக வரும் 15ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை ஒரு தேர்வும், 2ஆம் கட்டமாக 28ஆம் தேதி முதல் உத்தேசமாக அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வரையும் தேர்வு நடைபெறவுள்ளது. 3ஆம் கட்ட தேர்வு அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் ஜூன் மாதம் வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்களுக்கு தேர்வு தேதி, தேர்வு நடைபெறும் மையம் குறித்த விவரங்கள் குறுஞ்செய்தியில் அனுப்பி வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இணையதளம் மூலம் தேர்வு மையச் சீட்டை தேர்வு தேதிக்கு 4 நாட்களுக்கு முன்பாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. தேர்வில் கலந்து கொள்வோருக்கு வெப்பநிலை பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்களுக்கு கோவிட்-19 பாதிப்பு இல்லை என்பது குறித்த மருத்துவ சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் விண்ணப்பதாரர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பிரதமர் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் பயன்பெறும் சாலையோர வியாபாரிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கான சமூக பொருளாதார திட்டத்தை மத்திய வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை செயலாளர் திரு துர்கா சங்கர் மிஸ்ரா தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்படும் சாலையோர வியாபாரிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு மத்திய அரசின் பல்வேறு திட்ட பயன்கள் அளிக்கப்பட உள்ளது. முதற்கட்டமாக நாடு முழுவதும் 125 நகரங்களில் உள்ள சாலையோர வியாபாரிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர்கள் இத்திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். கோவிட்-19 ஊரடங்கு காலத்தில் பாதிக்கப்பட்ட சாலையோர வியாபாரிகளுக்கு 10,000 ரூபாய் கடனுதவி கடந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் வழங்கப்பட்டு வருகிறது. இந்திய துறைமுக சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவதற்கான மசோதா குறித்து பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறு மத்திய துறைமுகம், கப்பல் மற்றும் நீர்வழி போக்குவரத்து துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதன்படி சிறந்த மேலாண்மை மற்றும் நிர்வாகத்தை கருத்தில் கொண்டு துறைமுக துறையில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. துறைமுக பாதுகாப்பு, மாசு கட்டுப்பாடு, துறைமுக செயல்பாடுகளின் நீடித்த வளர்ச்சி ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் மசோதாவில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, தேசிய துறைமுக கட்டமைப்பை உருவாக்குவதற்கு அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். இந்திய துறைமுக வரைவு மசோதா குறித்து பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை sagar.mala@nic.in என்ற இணையதளத்தில் இம்மாதம் 24ஆம் தேதிக்குள் தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கார்த்தி சிதம்பரம் மற்றும் அவரது மனைவி ஸ்ரீநிதி ஆகியோர் மீதான வருமான வரி வழக்கிலிருந்து அவர்களை விடுவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு 7,37,00,000 ரூபாயை கணக்கில் காட்டவில்லை என்று கூறி வருமான வரித்துறை தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி திரு சதீஷ்குமார் இன்று அவர்களை வழக்கில் இருந்து விடுவித்து உத்தரவிட்டுள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்டில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஜார்ஜியாவின் இகாட்ரினா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-7, 6-3, 10-2 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் பிளிங்கோவா, இங்கிலாந்தின் வாட்சன் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஒவ்வொரு குடிமகனையும் அதிகாரம் பெற்றவர்களாக திகழச் செய்ய மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ரயில்வே துறையில் காலியாக உள்ள 1,04,000 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு இம்மாதம் 15ஆம் தேதி முதல் 3 கட்டங்களாக தேர்வு நடைபெறவுள்ளது. இந்திய துறைமுக சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவதற்கான மசோதா குறித்து பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறு மத்திய துறைமுகம், கப்பல் மற்றும் நீர்வழி போக்குவரத்து துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது.
ஐக்கிய அரபு எமிரேட்டில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜார்ஜியாவின் நிகாட்ரினா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள AIR நியூஸ் _சென்னை என்ற டுவிட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.